கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த நாளிலும் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி அதிசயமாய் ஜெயமாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 33வது அதிகாரம் அதன் 5வது வசனம். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிறது. தேசத்திலே எக்காலம் ஊதப்படும், அது இஸ்ரவேலுடைய வழக்கமாயிருக்கிறது. பல நேரங்களிலே பல தொனிகளிலே அந்த எக்காலங்கள் அங்கே ஊதப்படும். அதில் ஒவ்வொரு எக்காலத்தின் தொனிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். யுத்தத்திற்கு புறப்பட, ஜனங்களை ஒன்று கூட்ட, ஜனங்களுக்கு எச்சரிக்க, ஜனங்களை உணர்த்த, மகிழ்ச்சியின் நேரங்களிலே, பண்டிகையின் காலங்களிலே, இப்படி ஏராளமான விதங்களிலே எக்காலங்கள் ஊதப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் எச்சரிக்கை விடுக்கிறதற்காக, உணர்த்துவிக்கிறதற்காக விடுக்கப்படுகிற எக்காலமானது மிகவும் பெருந்தொனியாக அது அங்கே ஊதப்படும். அது ஊதப்படும் பொழுது எதிரி நம்மை அவர்களை எதிர்கொள்ளுவதற்கு வந்துவிட்டால் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அவர்களை உணர்த்துவிக்க அது ஊதப்படுகிறதா இருக்கிறது. அந்த எக்கால சத்தத்தை கேட்டு யார் தங்களை காத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்கள் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை என்கிற எக்காலத்தை எச்சரிக்கையாய் இன்றைக்கு சபைகளுக்கும் உலக ஜனங்களுக்கும் மத்தியிலே தொனித்து கொண்டே இருக்கிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கப் போகிறது. இப்படிப்பட்ட இறுதி நாட்களின் பயங்கரங்கள் ஜனத்தை பாதிக்கப் போகிறது. ஜனங்கள் தங்களுடைய செல்வ பெருக்கினாலும் தங்களுடைய ஞான பெருக்கினாலும் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாத அளவிற்கு தேவனுடைய கோபமும் பயங்கரம் வெளிப்பட போகிறது என்கிற எச்சரிப்பின் தொனி இன்றைக்கு எக்காலமாய் தொனித்து கொண்டே இருக்கிறது. யார் அதை கேட்டு அந்த எச்சரிப்பையை உணர்ந்து தங்களை எச்சரிக்கையாய் இருந்து காத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்கள் ஜீவனை தப்புவித்து தேவனோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறபடி எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு தேவனுடைய அந்த எக்கால சத்தத்தை போன்ற வார்த்தைகள் மூலமாய் தேவன் உணர்த்திவித்தும் தேவன் சபைகளிலேயும் ஜனங்களுக்குள்ளேயும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சம்பவிக்க போகிறவைகளை முன்குறித்து சொல்லியும் அதை குறித்து பயமற்று, அதை குறித்த பாரமற்று தங்கள் ஆத்துமாவை கேடான காரியங்களிலும் கண்ணிகளிலும் அகப்படுத்தி கொண்டு எப்படியாகிலும் கர்த்தரை தப்புவித்து விடுவார் என்று சொல்லுகிற ஒரு வீணான நம்பிக்கையோடு அலைகிறவர்களாய் நாம் இருந்து விடாதபடி இந்த எச்சரிக்கை நாட்களிலே நம்ம எச்சரிக்கை ஆண்டவர் விடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரையற்றதும் பிழையற்றதுமாக காத்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மை தயார்படுத்தி கொள்ளுவோம். காரணம், எச்சரிக்கையானது கடைசி எச்சரிக்கையாக இருக்கிறது. இது இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிற அந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆனபடினாலே நம்முடைய வாழ்வை தேவனுடைய வசனத்தின் எக்கால சத்தத்தின் மூலமாக நாம் காத்து வரப்போகிற ஆபத்துகளுக்கும், வரப்போகிற பயங்கரங்களுக்கும், வரப்போகிற பயங்கரமான அந்தி கிறிஸ்துவினுடைய எல்லா கொடூரமானவைகளுக்கு நாம் தப்பி கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவனை பெற்று பிழைத்து வாழ நாம் அதற்கு தகுதியுடையவர்களாய் நம்மை நிறுத்தி கொள்ளவும், அசதியாகவோ அசால்ட்டாகவோ எச்சரிப்பையை எடுத்து கொள்ள வேண்டாம். ஜாக்கிரதையாய் நாம் கர்த்தரிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கவனித்து நடப்போம். கர்த்தரே நம்முடைய இரக்கத்தினாலே நம்மை பிழைக்க பண்ணி அவரோடு கூட வைத்து நம்மை மகிழச் செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எக்காலங்களை ஊதி எச்சரித்தது போல எங்களுக்கு இன்னைக்கு வேத வசனத்தை சொல்லி வரப்போகிற பயங்கரங்களை குறித்தும் தீங்குகளை குறித்தும் தேவ கோபத்தை குறித்தும் கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. இதை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அசதியாய் விட்டு விடாதபடி, இதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதபடி எங்களுடைய மனதின் போக்கின்படி நடக்கிற அந்த நிலை வேண்டாப்பா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு எவைகளை விட்டுவிட்டு எவைகளை களைந்து போட்டு எவைகளிலே நாங்கள் கவனம் செலுத்தி ஜாக்கிரதைப்பட வேண்டுமோ அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஜாக்கிரதைப்பட எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தரே எங்கள் ஆத்துமாவை வாழ்வை அழிவினின்றும் பாதாள வல்லமை நின்றும் தப்பிவித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருணப்பா. எவன் எச்சரிக்கையாய் இருக்கிறானோ அவன் தன் ஜீவனை தப்புவித்து கொள்ளுவான் என்று சொன்னீரப்பா. நாங்கள் தப்புவிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் கழிகூற எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையினால் நிரப்பும் உடைய ஆண்டவருடைய இரக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.